நாளைக்கு காலைல ஊருக்கு போகிறேன்டா தம்பின்னு சொன்னேன். ஆல்ரெடி அவன் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எல்லாரையும். நான் வரல, நீ போமா அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வாரம் ஊரில் இருந்துட்டமே, இப்போ எப்படி ஊருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அப்படியே வந்து அஜுக்கு ஏதாவது நம்ம வாங்கி ஐஸ் வச்சு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். பட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து என்னோட கால் சைஸ்க்கு நார்மலாகவே எங்கேயுமே ஸ்லிப்பர்ஸ் கிடைக்காது. ஒரு செருப்பு ரொம்ப பிடிக்கும், அதில் சைஸ் இருக்காதுன்றவாங்க. நார்மலாகவே நான் எங்கே போனாலும் சரி, எந்த ஷோரூம் போனாலும் மென் செக்ஷனில் தான் போய் பார்ப்பேன். யூனிசெக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன். ஏன்னா அந்த சைஸ் தான் எனக்கு கிடைக்கும். நான் போனோடனே சொல்லிடுவேன், 9, 10 இருந்தால் காட்டுங்க, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்துட்டு அழகாக இருக்கும், நமக்கு சைஸ் பத்தாது, அதனால திருப்பி வந்துடுவோம். அது என்னவோ தெரில, இந்த ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கட் ஷூஸுமே நான் வந்து இது வரைக்கும் என் சைஸ்க்கு கிடைச்சதே இல்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எவர் இந்த மாதிரி ஒரு கட் ஷூ கிடைச்சிருக்கு எனக்கு. மேபி ஏன் கண்ணில் படலன்னு கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இது ரெண்டுமே நான் வந்து வாங்கிட்டேன். இதுதான் வந்து சொல்லணுன்னா லைஃப் டைமில் ஃபர்ஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஜிகுன்னு ஒரு செருப்பு ஷூ எல்லாம் வாங்குறது. ஸோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கும் அஜுக்கும். சரி எல்லாரும் சேர்ந்து நம்ம படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அப்படியே ஒரு பிளானை போட்டு காந்தாரா பார்க்க போகலாம் அப்படின்னு யோசிச்சு கிளம்பிட்டோம். ஊரில் புதுக்கோட்டையில் ஒரு தேட்டரு, இது நம்ம வந்து சிட்டிலே பார்த்துட்டு இந்த மாதிரி தேட்டரில் போய் பார்க்கும்போது செம்ம வைபாக இருந்தது. பெரிய ஸ்க்ரீனு, பெரிய தேட்டரு, நிறைய பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பால்கனி சீட்டெல்லாம் இருந்துச்சு. எனக்கு அதுலேருந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தோம். அண்ட் வந்து காந்தாரா படம் வந்து கேட்கவே வேண்டாம், செம்ம சூப்பர் டூப்பராக இருந்தது. நீங்கள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாம், செம்மையாக இருந்துச்சு படம். பிரேக் டைம்லேயே நிறைய ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ பசிக்கவே இல்லை. நைட்டு வந்து டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, சரி போகும்போது அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, பாதாம் பாலுங்கனே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல. அதுவும் நைட் ஒரு 9:30, 10 o'clock மேலே போனால் ஃபுல்லாக அந்த ஆடை மட்டும் தான் இருந்துச்சு, பால் ரொம்ப கம்மியாக இருந்தது. செம்ம திக்கா சூப்பராக இருந்துச்சு. புதுக்கோட்டை சைடில் அந்த கேஎஃப்சிக்கு ஆப்போசிட் நினைக்கிறேன் அந்த இடம். பாதாம் பால் குடிச்சிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஸோ நாளைக்கு மறுபடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். எனக்காக ஐடியா மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே, பாய்.